ஹாய், நான் உங்கள் ஜோஷுவா. உத்தரப்பிரதேஷ் மாநிலத்துல மீரட்டை சேர்ந்தவர் அமித், வயது 25. இவருடைய மனைவி ரவிதா, வயது 24. அமித் ஒரு கூலி தொழிலாளி. இவர் தினமும் வேலைக்கு போனாதான் அவங்க வீட்டுல அடுப்பு எரியும். ஒரு நாள் காலையில அமித் எழுப்ப ரவிதா அவர் ரூமுக்கு போறாங்க. உள்ள போனவங்க திடீர்னு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் அமித்தோட வீட்டுக்கு ஓடி வராங்க. எல்லாரும் அமித் ரூமுக்குள்ள போய் பாக்குறாங்க. பார்த்து அவங்க ஷாக் ஆகி அங்கேயே நிக்கிறாங்க. ஏன்னா அமித் மேல ஒரு பாம்பு அவரை கொத்திக்கிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. கூட்டத்துல இருந்து ஒரு சில பேர் அதை வீடியோ எடுத்து சோசியல் மீடியாவில போடுறாங்க. போலீஸ்க்கு தகவல் கொடுத்து போலீஸ் அங்க வந்து அமித்தோட பாடியை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சுட்டு விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. அமித்தோட மனைவி ரவிதா கிட்ட பேசலாம்னு பாக்குறாங்க. ஆனா ரவிதா பேசுற நிலைமையில இல்ல. அவங்க அழுதுகிட்டே இருக்காங்க. அதனால அக்கம் பக்கத்துல விசாரிச்சுட்டு பாம்பு எப்படி வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்குன்னு பாக்குறாங்க. அந்த வீட்டை ஃபுல்லா செக் பண்ணி பார்த்தும் பாம்பு எப்படி உள்ள வந்ததுன்னு யாருக்கும் தெரியல. அமித்தோட பிரேத பரிசோதனை ரிப்போர்ட் போலீஸுக்கு வருது. அதுல அமித்த பாம்பு கடிச்சிருக்குன்னு தெரிய வருது. ஆனா அமித் அதுக்கு முன்னாடியே கழுத்து நெரிக்கப்பட்டு இறந்திருக்காருங்கிறது தெரிய வருது. உடனே போலீஸ் அமித்தோட நண்பர்கள் ராம், சேகர், பாஸ்கர், அமிர்தீப், ரவி, இன்னும் அமித் யார் கூட எல்லாம் கான்டாக்ட்ல இருந்தாரோ அவர்களை எல்லாரையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ராமுக்கும் அமித்துக்கும் ஏதோ பண விஷயத்துல கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருந்திருக்கு. அமித் இறக்குறதுக்கு முந்தின நாள் இந்த ராம் கூட ரொம்ப நேரம் பேசியிருக்காரு. அதனால ராம போலீஸ் டீம் தனியா கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. ராம் அமித் கிட்ட பணம் வாங்கின விஷயத்தை ஒத்துக்கிறான். ஆனா சம்பவம் நடந்த அன்னைக்கு அவன் வெளியூர்ல இருந்ததா சொல்றான். போலீஸ் செக் பண்ணி பார்த்ததுல ராம் சொல்றது கரெக்ட்னு தெரிய வருது. போலீஸ் அமித் வீட்டு பக்கத்துல விசாரிக்கும் போது அமித்துக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் அமர்தீப்னு தெரிய வருது. அமர்தீப்பை போலீஸ் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அப்போ அமர்தீப் எதுவும் தெரியாது, நான் வெளியூர்ல இருந்து விஷயம் கேள்விப்பட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்றான். அவனுடைய போன் செக் பண்ணதுல அன்னைக்கு அவன் அமித் வீட்டு பக்கம் தான் இருந்திருக்கான்னு தெரிய வருது. அவனுடைய போனை செக் பண்ணி பார்த்துட்டு போலீஸ் உடனே அமித்தோட வீட்டுக்கு போறாங்க. ரவிதா கிட்ட இந்த அமர்தீப்பை பத்தி விசாரிக்கிறாங்க. அப்போ ரவிதா அழுதுகிட்டு அவரை பற்றி ரொம்ப ஒண்ணும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றா. அப்புறம் போலீஸ் ரவிதாவை அவங்க ஸ்டைல்ல விசாரிக்கிறாங்க. ஏன்னா இந்த அமர்தீப் மொபைலை செக் பண்ணதுல ரவிதாவும் அமர்தீப்பும் அடிக்கடி பேசிட்டு இருக்காங்கன்னு தெரிய வருது. போலீஸ் அவங்க ஸ்டைல்ல விசாரிக்க ஆரம்பிச்ச உடனே ரவிதா என்ன நடந்தது உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான். அமித்தும் அமர்தீப்பும் நல்ல நண்பர்கள். ஒருமுறை அமித் அமர்தீப்பை தான் வீட்டுக்கு கூட்டு போறான். அப்போ அமர்தீப் ரவிதாவை பாக்குறான். ரவிதாவை பார்த்த உடனே அமர்தீப்புக்கு ரவிதாவை ரொம்ப பிடிச்சு போயிருது. அதனால அமர்தீப் அடிக்கடி அமித் வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறான். ரவிதா கிட்ட பழக ஆரம்பிக்கிறான். இந்த பழக்கம் கொஞ்ச நாள்ல அமித் வீட்டுல இல்லாத நேரமும் தொடருது. இது நாளடைவில் கள்ள தொடர்பா மாறுது. கொஞ்ச நாள்ல இவங்களுடைய தொடர்பு அமித்துக்கு தெரிய வருது. அவன் ரவிதாவை கண்டிக்கிறான். ஆனாலும் ரவிதாவும் அமர்தீப்பும் அவங்களுடைய கள்ள தொடர்பை தொடர்ந்துகிட்டே தான் இருந்தாங்க. இதனால அமித்துக்கும் ரவிதாவுக்கும் அடிக்கடி சண்டை வருது. அமித் அமர்தீப் கிட்ட இனி நீ வீட்டுக்கு வராதேன்னு சொல்லிடுறான். அதே மாதிரி ரவிதா கிட்டையும் எச்சரிக்கிறான். ஒரு நாள் அமித் தான் வேலையை முடிச்சிட்டு கொஞ்சம் சீக்கிரமா வீட்டுக்கு வரான். வீட்டுல வந்து பார்த்தா உள்ள ரவிதாவும் அமர்தீப்பும் கள்ள தொடர்புல இருக்காங்க. இதனால கோபத்தின் உச்சத்துக்கே போன அமித் ரவிதாவை அடிச்சிடுறான். இதுல கோபமான ரவிதா அமித்தை கொல்ல திட்டமிடுறா. இதுக்கு அமர்தீப் கிட்ட ஐடியா கேட்கிறா. ரெண்டு பேரும் பிளான் பண்ணி அமித்தை கொலை செய்ய ரெடி ஆகுறாங்க. அவங்க பிளான் பண்ணி அமித் வேலை முடிச்சிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அமித் வீட்டுக்குள்ள வந்து ஒரு ரூமுக்குள்ள ஒளிஞ்சிருக்கான். அமித் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு அவர் போய் படுத்துடுறாரு. அமித் தூங்கின உடனே ரவிதா அவர் துப்பட்டாவை எடுத்துக்கிட்டு அமித் படுத்திருக்கிற ரூமுக்கு போறான். பின்னாடியே அமர்தீப்பும் போறான். ரெண்டு பேரும் அந்த துப்பட்டாவை அமித் கழுத்துல போட்டு இறுக்கி கொன்னுடுறாங்க. அவங்க பண்ண கொலை இயற்கை மரணமா மாத்த 1000 ரூபாய் கொடுத்து ஒரு பாம்பை வாங்கிட்டு வந்து அதை இறந்த அந்த அமித் மேல போட்டுட்டு அந்த ரூமை விட்டு வெளியே போயிடுறாங்க. அப்படியே அமர்தீப் யாருக்கும் தெரியாம வெளியே போயிடுறான். ரவிதா ஒண்ணுமே தெரியாதது போல அக்கம் பக்கத்தினர் கேட்கிற மாதிரி அழுது புலம்பி நம்ப வச்சிருக்கா. ரவிதாவோட வாக்குமூலத்தை வாங்கின போலீஸ் அவளையும் அவளுக்கு உடந்தையா இருந்த அமர்தீப்பையும் கைது செஞ்சு சிறையில அடைக்கிறாங்க. அந்த பகுதியில கட்டிய கணவரை மனைவியே கொன்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு.